பக்காவா பிளான போட்டு இந்த மாதிரியான கெட்டப்ல அந்த கடைக்குள்ள வந்து இப்ப கதவுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இந்த மாதிரி இவனுங்க மறைமுகமா ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல பார்த்தா ஒவ்வொரு எம்ப்ளாயா அந்த கடைக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வர்ற ஒவ்வொருத்தரையுமே சிம்பிளா அவங்க வச்சிருக்க கன் எடுத்து மண்டியில வச்சு தலைமுடியை பிடிச்சி தரதரன்னு இழுத்து வாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அந்த கடையில பின்னாடி இருக்கிற ரூம்ல கொண்டு போய் அடைச்சிட்டு உங்களை நாங்க இன்னைக்கு டேல இனிதே வரவேற்கிறோம், சத்தம் போடாம இருந்தா உங்க உயிர் உங்ககிட்ட இருக்கும், சப்போஸ் சத்தம் போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் தான் உங்களுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு அடுத்தடுத்து மறுபடியும் கதவு பின்னாடி போய் நிப்பானுங்க. அப்படி நின்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எம்ப்ளாயும் வர வந்த எல்லாருமே இதே பரமட்ல தலையில கண்ணை வச்சு முடிய பிடிச்சி தரதரன்னு இழுத்து போய் ரூம்ல போட்டு அடைச்சு பயமுறுத்திட்டு வந்து நின்றுட்டே இருக்கானுங்க. அன்டில் அந்த பொட்டிக்கோட மேனேஜர் வர்ற வரைக்கும். எஸ், அந்த பொட்டிக்கோட மேனேஜர் தான் பாத்தீங்கன்னா வால்ட்டை ஓபன் பண்றதுக்கான கீ இருக்கும், அங்க ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா. சோ அதுக்காக தான் அந்த மேனேஜர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றானுங்க. என்னங்கடா சொல்றீங்க, அந்த மேனேஜர்ட்ட தான் எல்லா அக்சஸ் இருக்கும், அவருக்காக தான் துல்லியமா வெயிட் பண்றாங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா எஸ், இந்த பொட்டிக்கை பத்தின டாப் டு பாட்டம் எல்லா டீடைல்ஸுமே அந்த கடையில ஆல்ரெடி வேலை பார்த்த ஒருத்தட்ட கம்ப்ளீட்டா கறந்துட்டு தான் இவங்க இங்க வந்து இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கானுங்க.